ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம கூட வந்து ஒரு ஃபேமஸான ஒரு அஸ்ட்ராலஜர் இருக்கார். இவரை பற்றி சொல்லணும்னா இஸ் அ லீடிங் ஜெமாலஜிஸ்ட். நிறைய ப்ரெஷியஸான ஸ்டோன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வேணும்னா உங்களோட ஜாதகம் பார்த்து சார்கிட்ட நீங்கள் வந்து கட்டாயமாக உங்களுக்கு வேணுங்கிற மோதிரத்தை நீங்கள் அழகாக பண்ணி போட்டுக்கலாம். ஸோ இன்னைக்கு வந்து நம்ம கூட சார் இருக்கார். வணக்கம் சார். வணக்கம் மேடம். சார் உங்களை வந்து ஆஃப்டர் அ லாங் டைம், ஐ திங்க் 8 to 10 months கழிச்சு இப்போ தான் மீட் பண்ணுறேன். ரொம்ப நாள் ஆச்சு மீட் பண்ண. ரொம்ப நாள் ஆச்சு. அண்ட் சாரோட அப்பாயின்மெண்ட்டுக்காக நான் ரொம்ப நாள் காத்துட்டு இருந்தேன். அப்படிலாம் இல்லை மேடம், கொஞ்சம் உடம்பு சரியில்லை, மற்ற சூழ்நிலைகள் அதுதான். ஓகே சார், இன்னைக்கு வந்து ஒரு ஃபேவரட்டான ஒரு ஃபர்ஸ்ட் வீடியோ உங்ககிட்ட எடுத்துடலாம் அப்படின்ட்டு பார்க்குறோம். இப்போ வந்து ரொம்பவே ட்ரெண்டாக இருக்கக்கூடிய லேப் க்ரோன் டைமண்ட்ஸ். ஆக்சுவலாக வாட் இஸ் லேப் க்ரோன் டைமண்ட்ஸ்? எஸ் மேடம், நீங்கள் கேட்க நல்ல அருமையான கேள்வி மேடம். ஆக்சுவலாக வந்துட்டு லேப் க்ரௌன் டைமண்ட் அப்படின்னு சொன்னீங்க என்ன அப்படின்னீங்கன்னா, அது வந்துட்டு ஆக்சுவலாக இட்ஸ் ஆர்டிஃபிஷியல் தான், செயற்கை தான் மேடம். நீங்கள் கண்டிப்பாக இயற்கை செய்யக்கூடிய வேலையை அது செயற்கை செய்யாது. நம்ம கம்பெனி பேர்லாம் சொல்ல விரும்பல, அதுலேயும் ஃபேமஸான 2-3 கம்பெனிலாம் இருக்குது, பயங்கரமாக மார்க்கெட்டிங் பண்ணுறாங்க. ஆனால் டைமண்டுக்கு ஈக்குவலாக அது வராது மேடம். ஆனால் நீங்கள் என்ன சொல்கிறோம் அப்படிங்கன்னா, இதில் இருக்கிற மினரல்ஸ், இதில் இருக்கிற கார்பன் எல்லாமே ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே அதில் இருக்குது அப்படின்றான். இருக்குன்னு நீங்கள் சொன்னாலும் செயற்கை தான், இயற்கை தான் மேடம். இயற்கை செய்கிற வேலையை வந்துட்டு கண்டிப்பாக செயற்கையாக செய்ய முடியாது. உங்களுக்கு பேர்லே நம்ம உதாரணத்துக்கு எடுத்துக்கலாம், புரியுதுங்களா? ஒரிஜினல் பேர்லே வந்துட்டு கிடையாது. நம்ம எரடிகேட்டர்னு சொன்னோம் 1-2 தான் கிடைக்கும். இத்தினோண்டு பேர்ல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 1 லட்சம் 1.5 லட்சம் ரூபாய் இந்த சைஸ் குட்டியுண்டு பேர்ல உங்களுக்கு. அப்போ கல்ச்சர் தான் கிடைக்குது. கல்ச்சர் தான் 1000, 2000, 3000, 5000 அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அப்போ நேச்சுரலுக்கும் கல்ச்சருக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்கு. அவ்வளோதான். நேச்சுரல் டைமண்டுங்கிறது வந்துட்டு மலை மேடம், இது கல்ச்சருங்க வந்துட்டு பூமி மேடம். அப்போ எவ்வளோ டிஃப்ரென்ஸ் பார்த்தீங்களா உங்களுக்கு? ஸோ அப் டு ஸ்கை அண்ட் எர்த் உங்களுக்கு அவ்வளோ டிஃப்ரெண்ட். ஸோ இது செய்கிற வேலையை, நேச்சுரல் டைமண்ட் செய்கிற வேலையை லேப் க்ரௌன் டைமண்ட் கண்டிப்பாக செய்யாது. என்ன அப்படின்னா ஃபினிஷிங் வந்துட்டு அதே போல் இருக்கும் மேடம். ஷைனிங் எல்லாம் ஆமாம், ஷைனிங்கு அது ஆட்னஸ் அதே ஆட்னஸ் தான். அதெல்லாம் வந்துட்டு குறை சொல்ல முடியாது. ஆட்னஸ் அதே ஆட்னஸ், ரிஃப்ளெக்ஷன் அதே ரிஃப்ளெக்ஷன்னு, உங்களுக்கு இண்டெக்ஸ் எல்லாமே அதே தான் வரும் மேடம். ஆனால் என்ன அப்படின்னா பர்ஃபார்மன்ஸ் அப்படி பார்த்தீங்க அப்படின்னீங்கன்னா, இயற்கை செய்கிற டைமண்டோட பர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு செயற்கை டைமண்ட், லேப் க்ரௌன் டைமண்ட் கண்டிப்பாக செய்யாது. ஸோ என்னோட ஒப்பீனியன் கேட்டிங்கன்னா, தயவு செய்து லேப் க்ரௌன் டைமண்ட் பக்கம் போகாதீங்க. வேஸ்ட் தான் அது. நீங்கள் ரொம்ப சீப் ஆனால் லேப் க்ரௌன் டைமண்ட் இப்போ வந்துட்டு 10,000 ரூபா 20,000 ரூபாய்க்குலாம் லேப் க்ரௌன் டைமண்ட் கிடைக்கும். ஆனால் நீங்கள் வந்துட்டு நம்ம நேச்சுரல் டைமண்ட் வாங்க போனீங்கன்னா, நல்ல குவாலிட்டி 1 கேரட்லாம் வாங்க போனீங்கன்னா 2.5 to 3 lakhs அப் டு 10 lakhsலாம் இருக்குது 1 கேரட் டைமண்ட் உங்களுக்கு. ஆனால் லேப் க்ரௌன் டைமண்ட் பார்த்தீங்கன்னா கம்மி ரேட் உங்களுக்கு. ஆக்சுவலாக ஒரு ஃபேமஸான மயிலாப்பூரில் இருக்கக்கூடிய ஒரு லேப் க்ரோன் ஷாப் வந்து என்னை காண்டாக்ட் பண்ணியிருந்தாங்க. மேம், இந்த மாதிரி ஒரு ப்ரமோஷனல் வீடியோ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவங்க ஒரு சில ஃபோட்டோகிராஃப்ஸ் எல்லாம் வாட்ஸ்அப்பில் அனுப்பியிருந்தாங்க. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக ஒரிஜினல் டைமண்டை விட ஷைனிங்காக இருக்குது சார். இல்லை மேடம், நீங்கள் கேட்டது அருமையான கேள்வி. பாதி பேர் நீங்கள் வச்சு, இப்போ எக்ஸாம்பிள் வந்துட்டு மார்க்கெட் இருக்குது பார்த்தீங்கன்னா, நாங்கள் போகிறோம் பாருங்க மார்க்கெட்லேயே நீங்கள் வந்துட்டு இந்த கையில் லெஃப்ட் ஹேண்டில் வந்துட்டு ஒரிஜினல் டைமண்டையும், ரைட் ஹேண்டில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் லேப் க்ரௌன் டைமண்டையும் வச்சிங்கன்னா கடைக்காரங்களால் வந்துட்டு கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் வந்துட்டு த்ரூ டெஸ்ட் மூலியமாக தான் கண்டுபிடிக்க முடியும். ஆமாம், கண்டுபிடிக்க முடியாது. நீங்கள் டெஸ்ட்டு தான் கண்டுபிடிக்க முடியும். நோ டிஃப்ரென்ஸ். நீங்கள் ஒரு லென்ஸு ஐ லென்ஸ் வச்சு பார்த்தா கூட, ஐ கிளாஸ் வச்சு பார்த்தா கூட உங்களால் கண்டுபிடிக்க முடியாது. ஒரே ஆப்ஷன், ஒன்லி சொல்யூஷன் என்னன்னு கேட்டிங்கன்னா, சர்டிஃபிகேட் லேபில் போய் டெஸ்ட் பண்ணால் தான் உங்களுக்கு கண்டுபிடிக்க முடியும். இல்லைனா 2 கையில் வச்சுருந்தா 2 கையில் இருக்கிறது டைமண்ட் தான். லெஃப்டில் இருக்கிறது டைமண்ட் தான், ரைட்டில் இருக்கிறது டைமண்ட் தான். எது ஒரிஜினல் உங்களுக்கு தெரியும்னு நினச்சிங்கன்னா, நீங்கள் லேபில் போய் சர்டிஃபிகேட் போட்டு டெஸ்ட் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு ஒரிஜினலை கண்டுபிடிக்க முடியும். ஐ கிளாஸாலேயோ உங்களுக்கு லென்ஸாலேயோ உங்களால் லேப் க்ரௌன் டைமண்டை கண்டுபிடிக்க முடியாது. ஏன் அப்படின்னா சேம் ரிஃப்ளெக்ஷன், சேம் எல்லாமே சேம் இருக்கும். அந்த பிரதிபலிப்புன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, டைமண்டில் இருக்கிற பிரதிபலிப்பு அப்படியே இருக்கும், சேம் ஆர்ட்னஸ். இது 9 ஆர்ட்னஸ்னா அதுவும் 9 ஆர்ட்னஸ். புரியுங்களா? இது இண்டெக்ஸ் ஸ்கேல் என்ன வருது, அதுவும் இண்டெக்ஸ் ஸ்கேல் அதே தான் வரும் உங்களுக்கு. ஸோ எல்லாமே ஈவனாக இருக்கும். ஆனால் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கார்பன் லெவலுக்கு முதல் கொண்டு எல்லாமே இருக்கும் உங்களுக்கு. ஆனால் இயற்கை தான், செயற்கை தான். சில பேர் ப்ரைடு, அந்த ஒரு தனி தேஜஸ் இருக்கும், வைர நெக்லஸோ இல்லை வைர கம்மலோ போட்டாலாம். ஸோ அதில் இருக்க ஒரு லுக்கு வந்து இதுலேயும் இருக்குன்னு சொல்கிறீங்க. ஆனால் வந்து அப்போ லேப் க்ரௌன் டைமண்ட்ஸ் வந்து போடுறதுக்கு நீங்கள் ஜெர்கான் ஸ்டோனே போட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறீங்களா? அது ஏன் சார்? ஆமாம் மேடம், உண்மை. ஏன் அப்படின்னீங்கன்னா, லேபில் பண்ணுறது வந்துட்டு இட்ஸ் எ மெட்டீரியல், அவ்வளோதான். புரியுதுங்களா? இது வந்துட்டு இட்ஸ் நாட் அ ஒரிஜினல் ஒன். அதாவது இயற்கையாக கிடைக்கிறதுங்கிறது வந்துட்டு அதுக்கு மகத்துவம் ஜாஸ்தி, செயற்கையாக உருவாக்கப்படுறதுக்கு மகத்துவம் கம்மி. நீங்கள் என்னதான் போட்டாலும் பிரதிபலிப்பு இருக்குமே தவிர ஃபங்க்ஷனிங் இருக்காது. இப்போ நம்ம இவ்வளோ ஸ்டோன் போட்டிருக்கோம், நீங்கள் கையில் இவ்வளோ ஸ்டோன் போட்டிருக்கீங்க,
போட்டிருக்கீங்களா இல்லையா? கண்டிப்பா. ஏன் ஒவ்வொரு ஸ்டோன்லயும் வந்துட்டு கண்டென்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ், இயற்கையா கிடைக்கக்கூடிய கனிமங்கள்னு சொல்லுவோம். புரியுதுங்களா? ஒவ்வொரு மனுஷனும் மினரல்ஸ் இருக்கும், அந்த கனிமங்கள். அப்ப டைமண்ட்ல பாத்தீங்கன்னா செயற்கையா ஏற்பட்டக்கூடிய கனிமங்கள் தான் அதுல இருக்கும், இயற்கையான கனிமங்கள் இருக்காது. அப்ப அது வேலை செய்யுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா டைமண்டோட பெர்ஃபார்மன்ஸ் அது செய்யாது. ஆனா அழகு, பிரதிபலிப்பு, அந்த ப்ரைடை மட்டும் கொடுக்கும். ஓகே, அது ஃபங்க்ஷனிங்கே செய்யாது. புரியுது. அதாவது அதோட அந்த குவாலிட்டி, அந்த ஆர்டிஃபிஷியல் இதெல்லாம் அப்படின்னு சொல்றீங்க. ஆமா, அந்த லுக் வேணா இருக்குமே கண்டி, அந்த வைரத்தோட அந்த ஒரிஜினாலிட்டி அந்த வேலை செய்யாதுன்னு சொல்ல வரீங்க. கண்டிப்பா மேடம். சொல்லுங்க. உங்களுக்கு அதாவது பிரதிபலிப்பு கொடுக்கும், அழகை கொடுக்கும், ப்ரைட் நீங்க சொன்னீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் இருக்கும். ஆனா அந்த கண்டென்ட்ஸ் ஆஃப் மினரல்ஸ் உங்களுக்கு அது ஆக்டிவேட் ஆகும், உடம்புல ஒரு சில மாற்றத்தை கொடுக்குமான்னு சொன்னீங்கன்னா 0% மேடம். சேலஞ்ச் பண்ணி சொல்லலாம், 0% மாற்றத்தை கொடுக்கும். ஏன் சார், இப்போ வைரம் கூட எல்லாத்துக்கும் ஆசை இருக்கும். சில பேர்கிட்ட பயங்கரமா காசு இருக்கும், ஆனா வைரம் எனக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்லுவாங்க. வைரம் யாருக்கெல்லாம் நல்லா செட் ஆகும் சார்? இல்ல மேடம், அதாவது 12 ராசி நேயர்கள் இருக்காங்கல்ல, 12 ராசி நேயர்கள் 27 நட்சத்திர நேயர்களும் அத்தனை லக்னம் காரர்களும் வந்துட்டு வைரத்தை யூஸ் பண்ணலாம், பயப்பட வேண்டாம். ஆனா உங்களோட சார்ட்டை பேஸ் பண்ணி நீங்க போடணும். சார்ட் வந்துட்டு அதாவது எல்லாருக்குமே எல்லா விஷயத்துக்குமே பர்சனல் ஹாரோஸ்கோப் சார்ட், ஜாதக கட்டம் மிக முக்கியம். ஜாதக கட்டத்துல வந்துட்டு சுக்கிரன் வந்துட்டு பகை வீட்டுல இருந்தாலோ வக்ரமா இருந்தாலோ, சுக்கிரன் வந்துட்டு ஒரு நெகட்டிவ் கன்ஜெக்ஷன் சொல்லுவோம் பாத்தீங்களா, இப்ப ராகு கூட கேது கூட ஒரு சில நெகட்டிவ் கன்ஜெக்ஷன் கூட சுக்கிரன் இருந்தாருன்னா அது போல விஷயத்துல வந்துட்டு நம்ம அந்த டைம் டைமண்ட் அவாய்ட் பண்ணலாம். உங்களுக்கு டைமண்ட் வேண்டாம் அப்படின்னு சொன்னீங்கன்னா ஜர்கான் யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். ஜர்கான் வந்துட்டு லோக்கல் போடாதீங்க, இமிடேஷன் வேண்டாம். ஜர்கான்லேயே நேச்சுரல் ஜர்கான் கிடைக்கும். டைமண்ட் பயப்படுறவங்க எல்லாமே ஜர்கான் யூஸ் பண்ணலாம். இப்போ இன்னொரு விஷயமா நான் அவங்க சொல்லிக்க விரும்புறேன். ஆக்சுவலா இப்போ டைமண்ட்னு சொல்றீங்க, டைமண்டுக்கும் மொசோனைட்டும் பாத்தீங்கன்னா மொசோனைட் டைமண்ட், லேப் கிரவுண்ட் டைமண்ட், இது எல்லாம் பாத்தீங்கன்னா பக்கத்துல வச்சீங்கன்னா கண்டே பிடிக்க முடியாது. ரிஃப்ளெக்ஷன் எல்லாமே பிரதிபலிப்பு ஒன்னா தான் இருக்கும். இப்போ லேப் கிரவுண்ட் டைமண்டோட மொசோனைட் ரொம்ப ரேட் கம்மி, 2000 ரூபா 3000 ரூபாய்க்குலாம் மொசோனைட் கிடைக்கும். மொசோனைட் புதுசா இருக்கு. ஆமா, மொசோனைட். ஓகே. ஸோ அது என்னன்னு கேட்டீங்கன்னா அதுவும் லேப்ல கிரியேட் பண்றது தான். டைமண்ட் கிடையாது, டைமண்டுக்கு அடுத்த குவாலிட்டியில வரும். ஆனா அது போடலாமா? அதுவும் லேப்ல கிரியேட் பண்றது தான். அதுவும் வந்துட்டு நேச்சுரல் கிடையாது. மொசோனைட்டும் லேப்ல கிரியேட் பண்றது, அதுவும் ஒரிஜினல் கிடையாது. ஆனா என்ன ஒண்ணுன்னா டைமண்ட்ல யாரெல்லாம் வாங்க முடியல, இப்போ என்னால் லேப் கிரவுண்ட் டைமண்ட் வாங்க முடியாது சார், லேப் கிரவுண்ட் டைமண்ட் 20000 ரூபா சொல்றாங்க சார் அப்படின்னு சொல்றவங்க மொய்சோனைட் யூஸ் பண்ணலாம். மொய்சோனைட் வந்துட்டு 3000 ரூபா 2000 ரூபாய்க்குலாம் கிடைக்கும். இன்னும் கேட்டால் பெரிய கல்லே கிடைக்கும், அழகா இருக்கும், பிரதிபலிப்பு கண்டே பிடிக்க முடியாது. உங்களுக்கு இதை மொய்சோனைட்டா டைமண்டான்னு கண்டே பிடிக்க முடியாது. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு டைமண்ட்ல வந்துட்டு உங்களுக்கு பார்க்கறதுக்கு. உங்களுக்கு அப்போ வைரம் இன்னொன்று ஒரு சில பேர் சொல்லி கேள்விப்பட்டிருக்கோம், ஒரு சில லக்னக்காரர்கள், லைக் உதாரணத்துக்கு ரிஷப லக்னம், ஒரு சில லக்னக்காரர்கள்லாம் வந்துட்டு இந்த டைமண்ட்ஸ் போட்டா ரொம்ப நல்லதுன்றாங்க. ஏன் சார்? இல்ல ஆக்சுவலா வந்துட்டு அப்படி கிடையாது மேடம். யார் வேணா டைமண்ட் போடலாம். இப்ப மகரம் டைமண்ட் போடலாம், புரியுதுங்களா? கும்பம் டைமண்ட் போடலாம், ஏன்னா சனி அதிபதி நட்பு வீடு தான். ரிஷபம் போடலாம், துலாம்லாம் தைரியமா போடலாம். ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா அவங்களுக்கு வந்துட்டு நட்பு அவரோட வீடு தான். உங்களுக்கு ரிஷபம் யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு. துலாம் யாரோட வீடு? சுக்கிரனோட வீடு. இவங்க துலாம் ரிஷபம்லாம் கண்ணை மூடி டைமண்ட் யூஸ் பண்ணலாம். மகரம் கும்பம் தைரியமாக யூஸ் பண்ணலாம். கடக ராசிக்காரங்க ஜாதக கட்டத்தை பார்த்து தான் போடணும், ஏன்னா அவருக்கு வந்துட்டு கொஞ்சம் பாதகாதிபதி ஆயிடுவார் உங்களுக்கு, அவரு பகை வீடாட்டம் ஆயிடும் உங்களுக்கு. ஸோ ஒரு சிலர் பார்த்துட்டு சார்ட்ல அவங்களுக்கு கூட நல்லா இருந்ததுன்னா தைரியமாக யூஸ் பண்ணலாம். ஆக்சுவலா நான் நிறைய வீடியோல வந்துட்டு சொல்லியிருப்பேன், திருப்பி உங்க நேயர்கள் மூலியமா இன்னொரு வாட்டி சொல்றேன், தயவு செய்து நேயர்களே கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. உங்களுக்கு மாரகாதிபதி பாதகாதிபதி எல்லாம் வந்துட்டு ஜெம்ஸ்டோனுக்கு மினரல்ஸ்க்கு கண்டிப்பாக வேலை செய்யாது. பாதகாதிபதி மாரகாதிபதி எல்லாம் ஜெம்ஸ்டோன் வாட் இஸ் ரிலேட்டட் வித் மினரல்ஸ். சார் இன்னும் ஒரு முக்கியமான கேள்வி சார், இப்போ நீங்கள் டைமண்டுக்கே இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து சொல்கிறீங்க, இப்போ நிறைய பேர் ஜெம்ஸ்டோன்ஸ் போடுவாங்க. இப்போ உங்ககிட்டயே நிறைய கிளைண்ட்ஸ் ஜெம்ஸ்டோன்ஸ் கேட்பாங்க, உதாரணத்துக்கு எமரால்ட் வேணும், அது வேணும், இது வேணும்னு சொல்லிட்டு. இப்போ லேப் க்ரோன் இந்த மாதிரி ஜெம்ஸ்டோன்ஸும் கிரியேட் பண்ணுறாங்க சார், அது எப்படி சார் அதோட பவரை கொடுக்கும்? இல்லை மேடம், ஆக்சுவலாக வந்துட்டு பிளாஸ்டிக் போட்டால் கூட உங்களை ப்ரொடெக்ட் பண்ணும் மேடம். அப்படியா? நீங்க நம்ப மாட்டீங்க, நீங்க ரொம்ப நாளா ஒரு பிளாஸ்டிக் போட்டுட்டே இருக்கீங்க, உங்களுக்கு அந்த எக்ஸாம்பிள் ஒரு சனி தசை நடக்குது, நீங்க ரொம்ப நாளா ஒரு பிளாஸ்டிக்ல வந்துட்டு ஒரு நீலக்கல் போட்டுட்டே இருக்கீங்க, ஆனா உங்களுக்கு ஏதோ லைட்டா ஒரு கொஞ்சம் பெருசா காப்பாத்துல ப்ரொடெக்ட் பண்றாரு. அந்த பிளாஸ்டிக்கை நீங்க தூக்கி போட்டீங்கன்னா அடுத்த 1 ஹவர்ல உங்களுக்கு எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு தலைவலியும் ஒரு ப்ராப்ளம் வரும் மேடம். ஏதாவது ஒரு நெகட்டிவ். ஆமா, நெகட்டிவ் வரும், கண்டிப்பா வரும். ஏன் அப்படின்னீங்கன்னா அந்த கலர் ப்ளூ, எல்லோ, கிரீன் நம்ம ஏற்கனவே சொல்றோம், கலர் அப்படின்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு மகத்துவம் இருக்கு. அதுக்கப்புறம் அதுக்குள்ள இருக்க மினரல்ஸ்க்கு ஒரு மகத்துவம் இருக்கு. ஓகே. ஸோ இவ்வளவு விஷயங்கள் இருக்கு உங்களுக்கு.
ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்கும்போது நீங்கள் பிளாஸ்டிக்கில் ஒரு கண்ணாடியில் ஒரு கல் போட்டால் கூட வேலை செய்யும். ஆனால் 100% வேலை செய்யுமானா கண்டிப்பாக செய்யும். 100% வேலை செய்யறது வந்து ப்ரிஷியஸ் ஸ்டோன்ஸ் மட்டும்தான். ஓகே. செமி ப்ரிஷியஸ் வேலை செய்யாதுன்னு சொல்ல, செமி ப்ரிஷியஸ்லயும் வந்துட்டு அபரிதமான சக்திகள் கொண்ட கற்கள் இருக்கு உங்களுக்கு, அபரிதமான விலை கொண்ட கல்லெல்லாம் இருக்கு உங்களுக்கு செமி ப்ரிஷியஸ்ல. புரியுதுங்களா? செமி ப்ரிஷியஸ்ல கோடி ரூபாய்க்குலாம் இருக்கு கல். அப்போ வந்துட்டு இப்போ ஒரிஜினல், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எல்லோ சஃபேர் எடுத்துக்கோங்களேன். இப்போ எல்லோ சஃபேர் வந்து செம்ம ரேட்டுன்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ ஒரிஜினல் எல்லோ சஃபேர் வாங்க முடியாதவங்க லேப் க்ரோன் எல்லோ சஃபேர் போடலாமா? வேண்டாம் மேடம். ஏன் நீங்க லேப் க்ரௌனுக்கு போறீங்க? நீங்க லேப் க்ரௌன் போனீங்கன்னா ரேட்டு ஜாஸ்தி. இப்போ ஒரிஜினல் சஃபர் எல்லோ சஃபர் 5000 ரூபான்னு வச்சுக்கோங்க கேரட். நீங்க சிட்ரின் போட்டுருங்க. சிட்ரின் வந்துட்டு 300 ரூபா தான் கேரட். ஓகே. சிட்ரின் வந்துட்டு கிரவுண்ட்ல பூமியில கிடைக்கிறது. அதாவது குரு பணத்துக்கு வந்துட்டு எல்லோ சஃபரோட சிட்ரின் தான் வேலை செய்யும். இது நிறைய பேருக்கு தெரியாது. அதாவது எல்லோ குருனா வந்துட்டு பணம் பொருளாதாரம், அதாவது குரு வந்துட்டு மல்டிபிள் விஷயத்த செய்வார். கோரண்டம், புரியுதுங்களா? எல்லோ சஃபர் கோரண்டம் மினரல். அதாவது எல்லோ சஃபர்ல பாத்தீங்கன்னா பொருளாதாரம், வேலை வாய்ப்பு, திருமண தடை விலகும், உங்களுக்கு குழந்தை பாக்கியம், ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்கு. படிப்பு, வேலை வாய்ப்பு, மேன்மை குரு. ஆனா பொருளாதாரம் மட்டும் உங்களுக்கு வேணும்னா நீங்க எல்லோ சஃபரை நாடி போகணும்னு அவசியமே கிடையாது. சிட்ரின் போடுங்க. சிட்ரின் ஆட்டம் உலகத்துல பணத்தை ஈர்க்கக்கூடிய ஸ்டோன் எதுவுமே கிடையாது. எல்லார் வீட்லயும் சிட்ரின் கண்டிப்பாக ஒரு ஸ்டோன் இருக்கணும். ஒன்றும் பெரிய ரேட்லாம் கிடையாது. இவ்வளவு பெரிய ஸ்டோனு ஒரு 50 கிராம் 100 கிராம் ஒரு அழகா டிசைன் பண்ண ஸ்டோனு 700 ரூபா தான் மேடம். பெரிய சிட்ரினா 700 ரூபா தான். எல்லார் வீட்லயும் சிட்ரின் வாங்க வைங்க. உங்க வீட்டுல பொருளாதார தடை விலகலைன்னா என்ன கேளுங்க. சிட்ரின் இருந்தாலே கண்டிப்பாக சேலஞ்ச் பண்ணி சொல்லுவேன், அந்த இடத்துல வந்துட்டு பொருளாதாரம் வந்துட்டு தடைகள் கண்டிப்பாக விலகிவிடும். பொருளாதார நெருக்கடி கண்டிப்பாக இருக்காது. லட்சுமி கடாட்சத்தோட வழிகாட்டி தான் மேடம் சிட்ரின். சிட்ரின் அவ்வளவு ஒரு அபரிதமான சக்தி கொண்ட ஸ்டோன் மேடம். ஸோ மக்களே, உங்களுக்கு வந்து சார் கிட்ட கண்டிப்பாக கன்சல்ட் பண்ணணும், நீங்களும் வந்து ஒரு பியூட்டிஃபுல்லான ஜெம் ஸ்டோன்ஸ் போடணும், உங்கள் லைஃபே மாற்றணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக சாரை காண்டாக்ட் பண்ணலாம். அண்ட் இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு ஏதாவது கமெண்ட்ஸ் இருந்தாலும், டவுட்ஸ் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணலாம். மீண்டும் வேற ஒரு பதிவில் சந்திக்கிறோம். நன்றி. தேங்க்ஸ்.